நிதி அமைச்சர் இடத்தில் தனிப்பட்ட முறையில் சொன்னார், கிரி இதை சேர்ப்பதற்கு நான் படாத பாடுபட்டு விட்டேன். சங்கத்தின் வரலாற்றை இன்றைக்கு உலகம் தெரிந்து கொள்ள அவருக்கு சங்கத்தை நாங்கள் அதில் கையில் எடுத்து அகழ்வாராய்ச்சி செய்ய போறோம் சொல்லுங்க. இப்படி சங்கத்தை, இந்த சங்கத்தின் பெருமையை, சங்கத்தின் தேவைகளை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பார்த்து பார்த்து செய்திருக்கின்றார்கள். இந்த பட்ஜெட்டில் கூட நாம் எதிர்பார்த்ததை விட இன்னும் நிறைய திட்டங்கள் இந்த தொகுதிக்கு வர இருக்கிறது. அப்படிப்பட்ட முதலமைச்சர் இன்றைக்கு அவருக்கு தான் பிறந்தநாள் விழா. நம்ம அவர் என்ன செஞ்சாரு, ஊருக்கு செஞ்சாரு, உலகத்துக்கு செஞ்சாரு தேவையில்லை. பக்கத்துல தண்டராம்பட்டுக்கு 6 கோடி மருத்துவமனை கட்டி கொடுத்திருக்கிறாரு. எல்லா பாடங்களும் கட்டப்படுகிறது. 600-700 கோடி ரூபாய்க்கு சாலை பணி நடந்திருக்கிறது. இதெல்லாம் நமக்காக, நம் தொகுதிக்காக, நம் தேவைக்காக இத்தனை கோடி நிதியை ஒதுக்கி தந்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் என்று உங்கள் சார்பிலும் என் சார்பிலும் அவர் பல்லாண்டு காலம் வாழ்ந்து தமிழ் மக்களுக்கு, உலகமெங்கும் இருக்கின்ற தமிழ் மக்களுக்கு பணியாற்ற வேண்டும், இந்திய திருநாட்டிற்கே வழிகாட்ட வேண்டும் என்று சொல்லி அவருக்கு எப்போதும் தமிழ்நாடு பொதுப்பணித்துறை அமைச்சர் ஐயா ஏவாவேலு தலைமையில் செங்கம் சட்டமன்ற தொகுதி மக்கள் இந்த ஆட்சிக்கும் அவருக்கும் ஆதரவாக இருப்போம் என்று சொல்லி என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.